ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கமுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்குமுங்க. உங்க வாழ்க்கையில இனிமேல் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நம்பிக்கையா இருங்க. பொதுவா மிதுன ராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா மாறி மாறி எவ்வளவுதான் உழைச்சாலும் ஓயாம உழைக்கிறவங்களே அப்படின்னு ஒரு மதிப்பு கிடைக்காத ராசியா பாவம் இவங்க இருக்காங்க. வெளியில பாக்குறதுக்கு கம்பீரமா இருந்தாலும் மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல, பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தனக்கு வரக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில காட்டிக்காம அப்படியே மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க நீங்கங்க. சில நேரங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட அதை பெருசா வெளிப்படுத்தாம என் குடும்பத்துக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லை, என் உறவுகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ஒரு தியாகியா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான மென்மையான நுணுக்கங்களை கொண்ட அன்பு நிறைந்த மிதுன ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க. நிம்மதி எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிற வேதனை எனக்கு நல்லாவே புரியுதுங்க. மிதுன ராசிக்காரர்களே, கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடியதா இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல பனி போல மறைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களை நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க வேண்டாம், உங்க உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரப்போறாங்கங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடையெல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு டும்னு திருமணம் நடக்க போகுதுங்க. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. நீண்ட நாளா இருந்த பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து எந்த தடங்களும் இல்லாம உங்க கையில வந்து பத்திரமா சேர போகுதுங்க. சரிங்க மிதுன ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு தெளிவா பார்க்கலாங்களா? இந்த மாதம் கிரகநிலை உங்களுக்கு ரொம்பவே சாதகமா சிறப்பா இருக்குதுங்க. தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்காரு. ராசியில பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அப்புறம் நம்ம செவ்வாய் பகவான், இவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சிருக்காங்கங்க. பாக்கிய ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்கங்க. அயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்கங்க. இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, அவற்றை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம ரொம்ப விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. முக்கியமா குருவின் ஆதரவு, செவ்வாயோட உச்சம், அப்புறம் சுக்கிரன், ராகு, புதன் ஆகியோரோட நிலை, இது கூடவே சனியினோட தாக்கத்தை பத்தியும் நாம தெளிவா பார்க்க போறோமுங்க. ஒரு சின்ன அட்வைஸ், எதிர்மறை எண்ணங்கள் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல கெட்ட சகவாசங்களை தவிர்க்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்களை கொடுக்கக்கூடியதா அமைய போகுதுங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாம் வலிக்கவும் எல்லா வலிக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை காணவும்ங்க. இது ஒரு மிக சரியான நேரமா அமைஞ்சிருக்குதுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே தன்னை ஒரு பெரிய அறிவாளியான்னு நினைப்பாங்க. அது தப்பு இல்லைங்க. ஆனா இவங்க உண்மையை சொன்னாலோ அல்லது ஒரு அரசாங்கமே செய்ய முடியாத பெரிய காரியத்தை செய்தாலோ நமக்கு சரியான பாராட்டு கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சிலர் நான் பிறப்புல இருந்தே நல்லவனா இருக்கேன் மற்றும் சிலர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறியும் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாங்கங்க. என்ன பண்றதுங்க, இந்த உலகம் நல்லவர்களை ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கடினம் தாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒருத்தர் உங்களால உதவி அடைஞ்சா அவங்க உங்களை விட்டுற மாட்டாருங்க. குரு பகவான் விடமாட்டாருங்க. குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களே எந்த இடத்துலையும் தலை குனியாம பார்த்து கொள்வாருங்க, அது உறுதி. யாராவது உங்களுடைய பழைய தப்புகளை தோண்டி எடுத்து உங்களை சின்ன பின்னமாக்க நினைத்தாலும் கவலைப்படாதீங்க. அவங்க செய்த கெட்டது அவங்களையே திரும்ப போய் பாதிக்குமுங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க.
பொதுவாகவே மிதுனராசிக்காரங்க யாருக்கும் நேரடியாக எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கெட்ட சவகாசங்களால் கலந்திருக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம சிவபெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பக்கத்தில் விளையாடுவாருங்க. சோதனைகள் வரும்போது தயவு செஞ்சு கோவப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. எப்பவும் போல் அன்பாக பேசுங்க, சிரித்த முகத்தோடு இருங்க. ஏன்னா அந்த சிரிப்பு உங்களுடைய மன அழுத்தத்தை நிச்சயமாக குறைக்குமுங்க. அடுத்ததாக செவ்வாய் உச்சம் பெற்ற வீடு, அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமுங்க. முக்கியமாக ஆரோக்கியம் மேம்படுமுங்க. ஐஸ்வர்ய யோகம் ஏற்பட போகுதுங்க. மனசில் இருந்த கசப்புகள் எல்லாம் விலக போகுதுங்க. உறவுகளால் ஆதாயம் மற்றும் லாபம் ஏற்பட போகுதுங்க. எப்பவுமே ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது அதிலிருந்து செவ்வாய் பகவான் உங்களை காப்பாற்றுவாருங்க. தேவையில்லாமல் சண்டை போடும் இடங்களிலிருந்து சிவபெருமான் உங்களை காப்பாற்றி கூட்டிட்டு வருவாருங்க. அடுத்ததா 9வது வீட்டில் சுக்கிரன், ராகு, புதன் இருக்கிறதுனால பலருடைய குணாதிசயங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாதிக்க போகிறீங்க. எதையும் சீரியஸாக எடுத்துக்காம சிரிச்ச முகமாக பல விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. சனி பகவான் பதவி ஸ்தானத்தை கொடுத்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போகிறாருங்க. மொத்தத்தில் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக சாதகமாக இருக்க போகிறாங்க. அதனால் மனசில் துஷ்டமான விஷயங்களை சிந்திக்காதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்குமுங்க. ரொம்ப பெரிய காரியங்களில் யோசிக்காமல் இறங்காதீங்க. கெட்டவர்களோடு நட்பு கொள்ளாதீங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனராசிக்காரங்க நம்ம நடராஜ பகவானை வழிபாடு பண்ணணுமுங்க. சிதம்பரம் நடராஜரை அல்லது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது நடக்குமோ அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி ஒரு துளி கூட இடம் கிடையாது. அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி நரசிம்மர் துதி படிச்சீங்கன்னா கழுத்து வரைக்கும் இருக்கிற கடன் கூட சீக்கிரமா அடையுமுங்க. லட்சுமி நரசிம்மர் உங்களை நிச்சயமா வாழ்க்கையில ஒரு படி உயர்த்தி விடுவாருங்க. உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். இன்னொரு எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, காலையில ஓடுற தண்ணியில, அதாவது ஆறு அல்லது வாய்க்கால்ல நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆகாத பழைய பொருட்களை கொண்டு போய் போட்டுடுங்க. இதன் மூலமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டி எல்லாம் விலகிடுமுங்க. நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது மறக்காம காலை நல்லா தண்ணியில அலம்பிட்டு அப்புறமா உள்ள வாங்க. நரசிம்மமூர்த்தியை வழிபாடு பண்றது ரொம்பவும் விசேஷங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்க போகுது. கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுன ராசி. நம்மளோட மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தைரியசாலியா இருப்பாங்க. மிதுன ராசியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுன ராசியை ஆட்சி செய்கிறாருங்க. நம்மளோட மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ராசியா இருக்கிறாங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம்னு தைரியத்தை விட மாட்டாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி ஸ்கெட்ச் போட்டு அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற நல்ல அழகிய தீர்க்கமான கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க. உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுதுங்க. புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க. பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க. இது நாள் வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுதுங்க. மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுதுங்க. உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக தெம்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தானாக உங்களை தேடி வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடமடன்னு நடக்க போகுதுங்க. பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது. காசு கையில் நிற்க போகுது. சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க. உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் இனிமேல் சீராக நிம்மதியா இருக்க போகுதுங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்துல உயரப்போகுதுங்க. வேலை செய்யற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுடைய கற்றல் திறன், அதாவது புதுசா கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய தேவையற்ற பயம் குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது.
போகுதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது. சுபகாரியங்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா அமைய போகுது. வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைய போகுதுங்க. நல்ல முடிவுகள் தெளிவா எடுக்க முடியுங்க. உங்களால மன அமைதி கிடைக்குங்க. உறவுகள்ல புரிதல் அதிகரிக்குமுங்க. உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுமுங்க. உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைத்தே திரும்புங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்துல உங்களை தேடி வரும். எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். மொத்தத்துல உங்க வாழ்க்கை சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. கடைசியா ஒரு சின்ன விஷயம், எங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் உங்க வீட்டுல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்டுல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல எங்க குலதெய்வமே நீதான் எங்களை காக்கணும்னு மனசுல நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. உங்க வம்சம் குலம் தலைக்குமுங்க. எப்பவுமே முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அதுக்கு காரணம் குலதெய்வ வழிபாடு குறைவுதாங்க. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் மற்றும் ஊதா நிறங்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 4ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு மற்றும் வடகிழக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள்னு பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த மல்லிகை மற்றும் ரோஜா மலருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.